துஆ கேட்பதற்கு ஒரு சிறந்த நேரம் இருக்கு. ஆனா அந்த நேரத்துலதான் நம்ம எல்லாருமே பொடுபோக்கா இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சஹீஹான ஹதீஸ பாருங்க. தன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்லு லைலத்தின் இல ஸமாஇ துன்யா. இந்த துன்யாவில் உள்ள முதலாவது வானத்துக்கு அல்லாஹு தஆலா வானத்தில் இறங்கி வருகிறார். அல்லாஹ் ஹதீஸ் நல்ல கவனிக்கணும். அல்லாஹ் இறங்கி வருகிறார். ஹீன யபகா சுலுஸல் லைலில் ஆகிர். எந்த நேரத்துல, அந்த டைமிங் பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த நேரம் தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்லாஹ் இறங்கி வர்றானா அந்த நேரத்துல தான் நமக்கு ஆழ்ந்த உறக்கம் போகும். அந்த நேரத்துல உலகமே தூங்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு அடியான் எந்திரிச்சு அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல துஆ செய்தால் நிச்சயமாக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ் இறங்கி யகூல் அல்லாஹு தஆலா நம்மளை பத்தி கேட்கிறான். நம்ம தான் அவன்கிட்ட தேவையாகணும். இப்ப அல்லாஹ் நம்மளை கேட்கிறான் பாருங்க. மன் யதுஊனி, என்னிடத்துல யாராவது துஆ செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறீர்களா? ஃபஅஸ்தஜிப் லஹு, அவருடைய துஆவை நான் கபூல் செய்கிறேன். மன் யஸ்அலுனி, என்னிடத்துல யாராவது தேவை என்று வருகிறீர்களா? உங்களுக்கு என்ன தேவை? என்னிடத்துல கேளுங்க. ஃபஉஅதியஹு, உங்க தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மூணாவதாக அல்லாஹ் கேட்பானா, மன் யஸ்தக்ஃபிருனி, நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க நீங்க, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா? ஃபஅக்ஃபிர லஹு, உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தினமும் 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 டெய்லி அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கிறான்னா, அந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமான நேரம். அந்த நேரத்தில் துஆ செய்தால் அந்த துஆ கபூலாகும். என்ன தேவையா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த கவலையா இருந்தாலும் சரி, அந்த தஹஜ்ஜுல எல்லாரும் உறங்கக்கூடிய நேரத்துல நம்ம எந்திரிச்சு துஆ கேட்டு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காமிப்பான்.